அந்த தீர்ப்பிலே 68வது பக்கம் 73வது பக்கத்தில் இருக்கு. தாராளமாக கொடுங்கள், ஆனால் தரவுகளை சேகரித்து நியாயப்படுத்தி கொடுங்கள், அவ்வளவுதான். எந்த இடத்திலையும் உச்சநீதிமன்றம் தீர்ப்பில் தமிழ்நாட்டில் சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்திய பிறகுதான் நீங்கள் வண்டிகளுக்கு ஒதுக்கீடு கொடுக்கணும்னு தீர்ப்பில் எங்கேயுமே இல்லை. தமிழ்நாட்டில் வன்னியர்களுக்கு உள்ஒதுக்கீடு கொடுக்கணும்னா சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தணும்னு அவசியமே கிடையாது. தரவுகள் அரசு கம்ப்யூட்டர்ல உள்ள இருக்கு. பட்டன் தட்டினா ஒரு நாள்ல தரவுகளை எடுத்துடலாம். ஆனா 4 வருஷமா பட்டன் தட்டாம முதலமைச்சர் காத்துட்டு இருக்கிறார். எதுக்கு காத்துட்டு இருக்கிறாருன்னு யாருக்கும் தெரியல. ஆனால் இதே முதலமைச்சர் அவர்கள் 4 ஆண்டுகளுக்கு முன்பு நாங்கள் அவர் சந்தித்த நேரத்திலே உறுதியாக நான் தருகின்றேன் என்று உறுதியாக இருந்தார். அவருடைய பாடி லாங்குவேஜ் நான் பார்த்தேன். தைரியமா போங்க. ஒரு முறை என்னுடன் சொன்ன பொழுது, ஏன் இந்த செஷன் முடிஞ்சு போச்சுன்னு சொன்னப்போ, போங்க நாங்க ஸ்பெஷல் செஷன் வைக்கிறோம், அசம்பிளி செஷன் ஸ்பெஷலா வச்சு நாங்க இதை பாஸ் பண்றோம் அப்படி அந்த அளவுக்கு சொன்ன முதலமைச்சர் 3 ஆண்டுகளுக்கு பிறகு நான் கொடுக்கின்றேன் ஒவ்வொரு முறையும் சட்டமன்றத்துக்கு உள்ளேயும் வெளியிலையும் பல முறை சொன்னி வாக்குறுதி கொடுத்த முதலமைச்சர் அவர்கள் 3 ஆண்டுகளுக்கு முன்பு நான் ஒரு முறை செல்கிறேன், உடனடியாக ஏங்க திருப்பி தொந்தரவு பண்றீங்க, என்ன அதான் பிரச்சனை இருக்குன்னு சொன்னார். எனக்கா கோபம் வந்துடுச்சு. பக்கத்தில் துரைமுருகன் அங்கிள் இருக்கிறார், அவர் பக்கத்தில். நான் கேட்டேன் என்ன பிரச்சனைன்னு கேட்டேன். இல்லை நாங்களும் குழுவாக தான் போனோம், பாலு, ஏகேஎம், ஜிகேஎம் எல்லாம் தான் போனோம். 3 ஆண்டுகளுக்கு பிறகு அப்புறம் அவங்க தனி செயலாளரை பார்த்த இப்போ இருக்கிற சீஃப் செக்ரட்டரி அவர் பார்த்தார் முருகானந்தம் எழுந்து நின்று, இல்லை சார் இப்படி சார் அது வன்னியர்களுக்கு 12% வருது, 14% வருது, அதனால பிரச்சனை. நான் கேட்டேன் எந்த டேட்டா வச்சு சொல்றீங்கன்னு கேட்டேன். இல்லை சார் இதுன்னு சொல்லிட்டு பாலு கொடு நான் சொல்லிட்டு பாலுவிட்ட டேட்டா நம்ம வச்சிருக்கோம் டேட்டா எல்லாம். இல்லை எங்கே இருக்கு வன்னியர்களுக்கு எந்த பர்சன்டேஜ் வருதுன்னு? குரூப் ஏல 4% வருது, குரூப் பியில் 7% வருது, குரூப் சியில் 8, 9, 8.5%, 9% வருது, குரூப் டியில் 10, 10.5 அப்படி வருது. குரூப் டின்னு என்ன? கிளர்க்கு, பிளம்பரு, கார்பெண்டரு. எங்களுக்கு குரூப் ஏ வேணும். சொன்ன உடனே இல்லைங்க அப்படிங்க சொல்லிட்டு அப்புறம் சொல்லிட்டேன், டோன்ட் மிஸ்கைட் த சீஃப் மினிஸ்டர்னு சொல்லிட்டேன். அங்கேயே சொன்னேன் நான். அப்புறம் முதலமைச்சர் அவர் ஏதோ நான் அவரை பத்தி சொல்லிட்டேன்னு நினைச்சிட்டு அவருக்கு கொஞ்சம் என்ன மேல வருத்தம். 2 பாட்டில் தண்ணி குடிச்சேன் அன்னைக்கு. ஏன்னா இது உணர்வுபூர்வமா இருக்கிறது. இதுக்காக தான் நாங்க எங்க தியாகிகள் எவ்வளவு உயிரை நாங்க இழந்தோம். எவ்வளவு உயிரை நாங்க இழந்தோம். இது வரைக்கும் அன்னைக்கு ஒரு நாள்ல 21 உயிர், அந்த ஒரு போராட்டத்தில் 25 உயிர். அந்த இவ்வளோ காலமா போராட்டத்தில் 100கணக்கான உயிர்களை நாங்கள் இழந்தோம். லட்சக்கணக்கான சொந்தங்கள் சிறைக்கு சென்றார்கள். எதுக்கு? எங்களுக்கு படிப்பு வேணும், எங்களுக்கு வேலை வேணும், நாங்க சுயமரியாதை வாழணும், வாழக்கூடாதையா? எங்களுக்கு சமூக நீதி வேணும். அதுக்காக தான் நாங்க போராடிட்டு வரோம். எங்க ஐயா கட்சியை தொடங்குனது காரணம் சமூக நீதிக்காக தொடங்கினார் எங்க கட்சியை. நாங்க போராம வேற யார் போராடுவா? தம்பி கழுத்தறுத்துட்டார். அதன் பிறகு சட்டமன்றத்துக்குள்ள சொல்றார், என்ன சொல்றார் முதலமைச்சர்? வன்னியர்களுக்கு உள்ஒதுக்கீடு வழங்குவதற்கு மத்திய அரசு சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தினாதான் உள்ஒதுக்கீடு வழங்க முடியும்னு முதலமைச்சர் சொல்றார் சட்டமன்றத்துக்குள்ள. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.